வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். உறக்கம் மனதிற்கு மட்டுமன்றி உடல் செல்கள் அனைத்திற்கும் ஓய்வளிக்க வல்லது என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். தூக்கம் நாவறட்சி மூத்திரம் தும்மலோடு இருமல் வாந்தி தாக்கிடும் பசி கொட்டாயி தலைமலம் ஏப்பம் சுக்கிலம் நோக்கி நீர் அபான வாய்வு நுவல் சுவாசத்தோடீரேல் தூக்குமார் வேகம் தன்னை சொஸ்தன் தான் அடக்கினானே என்று இந்த கவிதை வரிகள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சாமி என்ன சொல்றாங்க, ஒரு 14 செயல்கள் இந்த உடல்ல அளவுமுறை காத்து வாழணும். அலட்சியப்படுத்தக்கூடாது, மீறக்கூடாது, மாறக்கூடாது, முரணாக அனுபவிக்கக்கூடாது என்று சுவாமிஜி நமக்கு இந்த 14 செயல்களை சொல்றாங்க. அதுல இன்றைக்கு நாம தூக்கத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுவாங்க. உறக்கம். நம் உடல்ல தானியங்கி மண்டலம், இயக்க மண்டலம் என்று 2 இறைநிலை அமைத்திருக்கு. தானாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நுரையீரல், இதயம், இதுபோல உள்ளுறுப்புகள் எல்லாம் தானாக நாம் உருவாகி பிறந்தது முதல் கொண்டு நம்முடைய இறுதி காலம் வரையிலும் தானாக இயங்கிக் கொண்டே இருக்குது. இயக்க மண்டலம். நாம நம்முடைய மனம், அடிமனம், நடுமனம், புறமனம் என்ற அந்த புலன்கள் வழியாக நம்முடைய அறிவாட்சி தர மூளையினுடைய அறிவாட்சி தரத்தின் வழியாக நம்முடைய மூலாதாரத்திலிருந்து அடிமனத்திலிருந்து நடுமணமான மூளை, புறமணமான புலன்கள் வழியாக நாம செயல்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்க போற வரையிலும் அன்றாட பணிகளை சிறப்பாக செய்கிறோம். உணவு சாப்பிட்றோம். இந்த செயல்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கு. இந்த காலையிலிருந்து மாலையில் வரையிலும் இந்த உடலை நைய புடைக்க வைக்கிறோம், வலுவிழக்க வைக்கிறோம். நம் உடல் சோர்வை நீக்குவதற்காகவும் நம் உடல் நல்ல ஆரோக்கியமாக மாறுவதற்காகவும் நம் உடலில் உள்ள எல்லா செல்களும் புத்துணர்வு பெறுவதற்காக இறைநிலை உறக்கம் என்ற அந்த ஒன்றை நமக்கு கொடுத்திருக்கு. நாம தூக்கம் இரவுல வரும்போது நாம படுத்தணும். அந்த தூக்கத்தை கலைச்சு நாம இன்னும் கொஞ்ச நேரம் டிவி பார்ப்போம். நமக்குள்ள ஒர்க்கை செய்துட்டு அதுக்கப்புறம் படுப்போம். இப்படி நாம அந்த தூக்கத்தை கலைத்து செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் நம் உடல்ல பாதிக்கும். இந்த 14 செயல்கள்னு சொல்லக்கூடிய அந்த செயல்கள்ல தூக்கத்தை தவிர மற்ற எல்லா செயல்கள்லையும் நமக்கு ஒரு முரண்பாடு இருந்து கொண்டே இருக்கும். நல்ல இரவுல ஒரு 6 மணி நேரம், ஒரு 9ல இருந்து ஒரு 3 மணி நேரம், 3 மணி வரையிலும். காலையில ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது சிறப்பு. இரவுல நாம 9-9:30 மணிக்குள்ள படுக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. அந்த தூக்கம் என்பது நம்மளை உறங்க வச்சுட்டு உச்சி முதல் பாதம் வரையிலும் எங்கெங்க வலுவிழச்சு வச்சிருக்கோமோ, நைய புடைக்க வச்சிருக்கோமோ, அதை எல்லாத்தையும் சீர் செய்து காலையில நம்மளை ஏர்லி மார்னிங் நம்மளை எழுப்பிவிடுது. அப்போ அந்த விழிப்பு வந்ததற்கு பிறகும் இன்னும் நமக்கு நிறைய நேரம் இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப படுத்து தூங்குறது அது உடலுக்கு பாதிப்பு. ஒரு தாய் குழந்தைய தொட்டில்ல போட்டுட்டு அந்த குழந்தை தூங்கும்போது எவ்வளவு கவனமாக அந்த குழந்தையினுடைய அந்த பராமரிப்புல அவங்க ஈடுபட்டு கொண்டே இருப்பாங்க. அது மலம் போனாலோ அழும், சிறுநீர் கழித்தாலும், ஏதாவது அதற்கு இயற்கை உபாதையும் ஏற்பட்டா அது அழும்போது பசி வந்தா அழும். அப்போ அதை நிறைவு செய்து அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியத்துக்கு முழு அர்ப்பணிப்பையும் அந்த தாய் கொடுக்கிறாங்களோ, அதே போல தூக்கம் என்பது நமக்கு கிடைத்துள்ள ஒரு வரப்பிரசாதம்.
நாம இரவுல அந்த ஒரு 6 மணி நேரம் உறக்கத்தை அவசியம் என்று எண்ணி படுத்து உறங்கணும். சிலர் ரன்னிங்ல நான் பஸ்ல போய்கிட்டே தூங்குறேன், நான் அப்படி தூங்குறேன் இப்படி தூங்குறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதெல்லாம் சரியா இருக்காது. இரவுல ஒரு 6 மணி நேரம் நம்ம படுத்து நல்ல ஆழ்ந்த உறக்கத்துல நாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த உடல் முழு ஆரோக்கியமாகவே இருக்கும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க